இவர் அடிப்பார் சாட்டையில் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்களா? அந்த படத்தை முடக்கணும். எனக்கு ஜனநாயகன், அதனால தான் சொல்கிறேன், ஜனநாயகன் வந்து ஜூன் நாயகன் இப்போ பேசிட்டு இருக்காங்க. 90 வரைக்கும் பேசுறாங்க. அந்த லாங்குவேஜ் புரியுங்க. நான் அந்த ஆதவர்ஜி நான் சொன்ன லாங்குவேஜ் 90 சீட்டு வரைக்கும் பேசுறாங்க. அந்த பனையூர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பங்களாலே ஓட விட்டு அடிச்சிடணும். யாரா விஜய் தான் நான் சொல்கிறேன். நான் பயப்படுறீங்களா? அப்படி விஜய்க்கு வந்து இப்போ சேகர்பாபு பார்த்து பயம் இருக்குது. பயப்படுற ஆளாடான்னு இப்படி சொன்னா பாருங்க. எது ஸ்டார் தொகுதியான பெரம்பூர் தொகுதியில யாரு ஜெயிப்பாங்கன்னு வாங்க பார்க்கலாம். அந்த ஓட்டுகள் வந்து அன்னைக்கே எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. இவரு சேர்ந்து போனது எதர்ச்சியா ஃப்ரெண்ட்ஸா போயிருக்காங்க. அப்படியே நீங்க இந்த வர ரூமர் எல்லாம் உண்மையா இருந்தா கூட அப்படின்னு ஒரு கட்சிகளை பார்க்கும்போது அதெல்லாம் யாருக்குமே ஓட்டு போட முடியாது. நீங்க சொல்றதுன்னா சுற்றம் பார்க்கின் குற்றம் இல்லை. நீங்க சொல்றீங்கல்ல, எந்த தலைவருடைய மனைவியாவது வெளியில வந்து ரோட்ல வந்து எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களை கைவிட்டுட்டாரு, எங்களை நடுரோட்ல நிறுத்திட்டாரு, எங்க வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேங்கிறாரு, எங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ண மாட்டேங்கிறாரு, ஒரு நடிகையோட தொடர்புல இருக்கிறாரு, எந்த தலைவரை சொல்லியிருக்காங்க நீங்க சொல்லுங்க. ஒரு தலைவர் நீங்க காட்டிருங்க, நான் பேசுறது நிறுத்திடுறேன். நீங்க சொல்றதுக்காரு நீங்க என்ன சொல்ல சுற்றம் பார்க்க குற்றம். இங்க அரசல் புரசலா வதந்திகள் இருக்கலாமா? அது வேற. ஆனா எந்த மனைவி வந்து வெளியில வந்து கத்துறாங்க, கதறாங்க? நீங்களே சொல்லுங்க. எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு நடிகையோட லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறாரு, எனக்கு வந்து சோறு போட மாட்டேங்கிறாரு, குழம்பு ஊத்த மாட்டேங்கிறாரு, எனக்கு வந்து என் பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்க. யாராவது பேசியிருக்காங்களா? அப்ப விஜய் அந்த சூழ்நிலை உருவாக்கி இருக்கக்கூடாதுல்ல? நீங்க சொல்றது உண்மை, நான் ஒத்துக்கிறேன். பல பேர் அப்படிதான் இருக்கிறான். அதனால தான் நான் சொல்றேன். நீங்க 4 சுவத்துக்குள்ள நீங்க இருக்கிறதா இங்க பிரதிபலிக்க கூடாதுல்ல. நீங்க த்ரிஷாவோட இருந்துங்க, இல்ல வேற எந்த நடிகையோட நீங்க இருந்துங்க. அத கொண்டு வந்து நீங்க மேடையில நீங்க காட்டுறீங்கல்ல, அதுதானே தப்பாயிருச்சு. புரியுதுங்களா சொல்றது? நீங்க இப்ப பிரச்சனையே எதனால வந்துச்சு? நீங்க கொண்டு வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அது ஒரு வதந்தியாவே இருந்துச்சு. ஆனா நீங்க இப்ப என்ன பண்றீங்க? கொண்டு வந்து டிக்ளேர் பண்றீங்க. இப்ப 10ஆவதுக்கு வந்து கேட்டா அந்த பொண்ணு நேரா போயிட்டு அங்க போய் மதுரை இது அ மும்பைல போய் உட்கார்ந்துகிட்டு, நான் மும்பைல இருக்கிறேன்னு போடுவோம். அந்த செய்தி வந்த உடனே ஒரு 4 நாள்ல நீங்க இருந்து மும்பை கிளம்பி போகும். இப்போ இப்ப புரியுதுங்களா? இது நீங்க சொல்லலாம். நீங்க யாரெல்லாம் நீங்க மேற்கோள் காட்டுவீங்க? எம்ஜிஆர், ஜெயலலிதா இப்படி நீங்க போகலாம். அதெல்லாம் காலம் வேறம்மா. அன்னைக்கு டிஜிட்டல் புரட்சி கிடையாது. இன்னைக்கு டிஜிட்டல் புரட்சி. நாளைக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைவசிக்காக போயிட்டு ஒரு கையேந்தி போன ஹோட்டல்ல நின்னு சாப்பிட்டா, அது நின்னு ஃபோட்டோ எடுக்கிறான் ஒருத்தன். நான் என்னதான் சொல்றேன். எனக்கே இந்த கதி. எது? 4 மீடியால பேசுறவன் ஒரு கையேந்தி பவன்ல நின்னு பிரைவசியா சாப்பிட முடியல. சார் கூட வந்து பக்கத்துல நின்னு ஃபோட்டோ எடுத்துக்கிறான் சாப்பிடும்போது. என்ன சொல்லுவீங்க? எடுக்காதீங்கன்னு நான் சொல்ல முடியும். அவ்வளோ இருக்குல்ல, பிரச்சனை இருக்குல்ல. அது ஒண்ணும் தப்பு இல்ல. சாப்பிடுறது ரோட்ல இருக்கிற கடையில சாப்பிடுறது தப்பா? ஆனா அதையே வந்து அப்போ நீங்க உங்க மேல எவ்வளோ கேமராக்கள் இருக்கு. நீங்க எவ்வளோ எச்சரிக்கையா இருக்கணும். தப்பு இல்லையா? குடும்பத்தோட நீங்க வந்து நீங்க பல பேர் வந்து குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருக்க மாரி நடிச்சிட்டு இருக்கிறானுங்க. நீங்க சொன்ன மாரி தலைவர்களே எடுத்துங்க. தெரியாதா? அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு. இவன் வந்து ஊர சுத்திட்டு வரான், ஊர மேய்ஞ்சிட்டு வரான்னு தெரியும். ஆனாலும் வெளியில வந்து நீங்க நினைக்கலாம் என்னன்னு கேட்டா, எங்க தலைவர் ரொம்ப வெளிப்படையா எப்படி வெளிப்படையா இருக்கு? உங்க மேல ஒரு மரியாதை இருக்குல்ல? பல பேர் இன்னைக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அண்ணிக்கு ஓட்டுன்றாங்க. அண்ணனுக்கு ஓட்டு கிடையாது, அண்ணிக்கு ஓட்டுங்க. எந்த அண்ணி? திரிஷான்னு நெனச்சிராதீங்க உடனே. உங்கள மாரி ஆளுங்க அப்படிதான் நெனைப்பீங்க. திரிஷான்னு நெனைப்பீங்க. திரிஷாவ நெனைக்கல. சங்கீதாவுக்கு தான் ஓட்டுன்றாங்க. சங்கீதா எலக்ஷன்லே நிக்கல. சங்கீதா எலக்ஷன்லே நிக்கல. இப்ப புரியுதுங்களா? ஏன் நான் இத ஒரு அ ரொம்ப நுணுக்கமா சொல்றேன். டிப்ளோமேட்டிக்கா சொல்றேன். எதனாலன்னு கேட்டா, ஒரு நாள்ல தேர்தல் களம் மாறிடும். ஒரு நாள்ல மாறிடும். சங்கீதா இவர் மேல வழக்கு தொடுக்குறாங்க, புகார் குடுக்குறாங்க. அந்த நோட்டீஸ் வெளிய வருது. அது டிசம்பர்லயே போட்ட வழக்கு. அதுவரைக்கும் கூட விஜய்க்கு வந்து எந்த டேமேஜ் ஆகல. திரிஷாவ கூட்டு இவரு போறாரு பாருங்க, கல்யாணத்துக்கு. அன்னைக்கு தான் வந்து எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே அடிக்க ஆரம்பிச்சது ஆனா அன்னைக்கு தான். எப்போ சான்ஸ் கிடைக்கும்னு பார்த்தாங்க. சான்ஸ் கிடைக்கலம்மா. நீங்களே தான ஆப்புல ஏறி உட்கார்றீங்க. எங்க மேல தப்பு இல்ல. அதனால போய் காட்டலாம்னு தப்பு இல்லன்னு காட்டியிருக்கலாம்ல நீங்க சொல்றேன். பாரும்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் சொல்றேன். தப்பு இல்லன்னு நான் சொல்றேன். எனக்கு தெரியும். நான் யோசிக்கலாம். நான் செய்யறது தப்பு இல்லன்னு எனக்கு தெரியும் தான். கூட இருக்கிற இந்த கூத்தாடிகள் இருக்கானுங்கல்ல, இந்த கைத்தடிகள் இருக்கானுங்கல்ல, அவன்லாம் வந்து தலைவா, சூப்பர் தலைவான்னுவானுங்க. ஆனா சமூகத்துக்கான ஒரு பார்வை இருக்கு. சமூகம் என்பது தனி மனிதன் அல்ல. 4 பேர் சேர்ந்த சமூகம். அவன் வந்து ஒரு ஸ்கேல்ல அளக்குறான். இவன் யாரு? அப்படின்னு. நீங்க நான் பெரிய கல்ட்டு, நான் பெரிய ஸ்டார் அப்படி சொல்றேன். ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்படி வந்து விஜய் மீது இந்த கிசுகிசுக்கள் இருக்குதோ, அதே மாரி ரஜினிகாந்த் அவர்களுக்கு மேலயும் ஒரு காலத்துல இந்த மாரி கிசுகிசுக்கள்லாம் இருந்தது.
போன ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில பேசுறேன். இன்னும் அவருடைய மகள்கள் மீது கடுமையான விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. இவர் அரசியலுக்கு வராருன்னு சொன்ன உடனே இன்னும் வந்து ஐஸ்வர்யா குறித்தும், சௌந்தர்யா குறித்தும் நெறைய விமர்சனம் வச்சாங்க. அதாவது ரஜினிகாந்த் அவர்களுக்கு மகன் எதுவும் இல்ல. சரிங்களா? இருந்தா மகன் மாட்டி சிக்கி சின்னாபின்னம் ஆயிருப்பான்னு வச்சுக்கங்களேன். மகன் இல்ல. 2 மகள்கள் குறித்து பேசுனாங்க. ஏன் இதுக்காக தனுஷ வந்து கட்டம் கட்டுனாங்க. ரஜினிகாந்த் மருமகன்றதுனாலயே அது சில நேரங்கள்ல பிளஸ் ஆச்சு, மைனஸ் ஆச்சு. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு மேடையில, "இந்த காளி கெட்ட பையன் சார். எது? இந்த காளி கெட்ட பையன். ஆனா என்கிட்ட என் மனைவி வந்து இத்தனை ஆண்டு காலம் வந்து நாங்க வந்து எல்லா நான் குடுக்காத கஷ்டங்கள் கிடையாதுன்னு" கிட்டத்தட்ட கண் கலங்குற மாரி பேசுறாரு. அப்ப லதா வந்து கண் கலங்குறாங்க. புரியுதுங்களா? இதான் வந்து சூப்பர் ஸ்டார். அவர் சொல்றாரு, "கெட்ட பையன் சார் இந்த காளி. நான் அவ்ளோ கஷ்டங்கள குடுத்துருக்கிறேன்." ஏன்னா, உங்க பீரியட்ல இந்த திரிஷா, பிரீஷா, கீர்த்தி சுரேஷ் இதெல்லாம் இருக்கு. ஆனால் ரஜினிகாந்த் காலத்துல வந்த கிசுகிசுகள் இருக்கு. அவங்கலாம் இன்னைக்கு எல்லாம் வந்து கிழவி ஆயிட்டாங்க. இப்ப நான் சொன்னேன்னா அது தேவையில்லாம சிக்கலாகும். புரியுது. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கிசுகிசுக்கப்பட்டதெல்லாம் இருக்கு. இவங்கலாம் எல்லாம் ஏகபத்தினி விரதம்லாம் கிடையாது. நான் ஓப்பனா பேசுறேன். ரஜினிகாந்தா இருக்கட்டும். அவரே சொல்ல மாட்டாரு. நான் ஏகபத்தினி விரதம்லாம் சொல்ல மாட்டாரு. சரிங்களா? இளையராஜாவே காலி பண்ணிட்டாரு மேடையில பார்த்தீங்கள்ல. ஒண்ணா சரக்கு அடிச்சது. எல்லாத்தையும் சொன்னார் இல்லையா? அப்போ அந்த வார்த்தைய கவனிங்க. அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, மகள்கள் குறித்து கூட விமர்சனங்கள்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா மனைவி குறித்து சொல்லுங்க. ஒரு சின்ன கீறல் சொல்ல முடியுமா லதா மீது? சொல்லுங்க. சூப்பர் ஸ்டாருடைய மனைவி. சின்ன கீறல் சொல்லுங்கம்மா. வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அவங்க நடத்தை குறித்து. மத்தபடி இந்த செக்கு, பிசினஸ் அதெல்லாம் வேற. எது? இந்த செக்கு வழக்கு, அந்த வழக்கு இதெல்லாம் வந்து பிசினஸ். ஆனால் நடத்தை குறித்து, தனிப்பட்ட நடத்தை குறித்து லதா மீது ஒரு சின்ன கீறல் நீங்க சொல்லுங்க. நான் பேசுறதே நிறுத்திர்றேன். கிடையாதுல்ல? அதே தான் சங்கீதாவும். நீங்க சொல்லலாம். இத அத மேற்கோள் காட்டலாம். அதெல்லாம் வந்து வதந்திகள் வதந்திகள் தான் இருக்கும். கிடையவே கிடையாது. இன்னைக்கு வந்து ஏன் அவங்க போராடணும்? இப்ப சொல்ல வேண்டியது தானே நீங்க? ஆனா நீங்க என்னலாம் பண்ணீங்க? மனைவின்ற அந்த அந்த அந்தஸ்துல இருந்து அவங்கள இறக்குறதுக்கு வார் ரூம் வச்சு ஐட்டம்னு போடுறீங்க. மனசாட்சி இருக்கா? யாராவது ஏத்துக்க முடியுமா? அப்போ சிலர் பேருடைய கண்ண மறைக்குது. விஜய் என்ற அந்த கல்ட்டு அது கண்ண மறைக்குது. என்னான்னு கேட்டீங்கன்னா, அவங்க மனைவி கூட தப்பா சொல்லலாம். நாளைக்கு மகள சொன்னா என்ன செய்வ? நான் சொல்றேன். நான் கேட்கிறேன். மகன் குறித்து? அப்போ பிள்ளைகள நல்லா தானே ஒரு தாய் வந்து பிள்ளைகள நல்லா வளர்த்துருக்காங்க. உனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மனைவியா தான் இருந்திருக்கிறாங்க. அப்ப நீ அவங்கள போயிட்டு வார் ரூம் வச்சு நீ வந்து ஐட்டம்னு நீ போடுறன்னா, அப்போ உன் கேரக்டர் அப்ப ஏன் அந்த வாக்குகள் மாறாதுன்னு நான் கேட்கிறேன். நான் சொல்றேன். பெரம்பூர்ல நீ போட்டியிடுறன்னு சொல்ல. பெரம்பூர்ல சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா, சுயேட்சையா போடுறாங்க. உங்க கதை என்ன ஆகும்? நான் ஏதோ தூண்டி விடுறேன்னு நெனைக்காதீங்க. ஒருவேள சங்கீதா வந்து பெரம்பூர் தொகுதியில வந்து விஜய் எதிர்த்து போட்டியிடுறாங்கன்னு வச்சுக்கங்க. என்ன ஆகும்? ஓட்டு அண்ணனுக்கு கிடையாது, அண்ணிக்கு ஓட்டுன்னு ஆயிரும். உண்மதானம்மா. நீ பெருமையா சொல்லிக்கிற. என்னன்னா, வீட்டுக்கு 2 ஓட்டுன்னு சொன்ன. இத இப்ப சொல்லு பாப்போம். இப்ப இன்னைக்கு நிலைமை வந்து விஜய்க்கு வீட்டுக்கு 2 ஓட்டுலாம் கிடையாது. 1 ஓட்டு வேணா சொல்லலாம். அது கூட வீடு எல்லா வீட்டுக்கும் சொல்ல முடியாது. எல்லா வீட்டுக்கும் சொல்ல முடியாது. ஏன்னா, இன்னைக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து விஜய்க்கு 2 ஓட்டுன்னு சொன்னா, அப்ப வேற ரசிகர்களே கிடையாதா? வேற நடிகர்களே கிடையாதா? ரஜினிகாந்த் ஓட்டு, அஜித்துக்கு ஓட்டு அவங்களுக்கெல்லாம் கிடையாதா? நீங்க நடிகன் தானே? நடிகனுக்கு நீங்களே 2 ஓட்டு எடுத்துட்டீங்கன்னா எப்படிப்பா? அப்போ ஒரு வீட்ல 2 ஓட்டு இருக்கலாம். அடுத்த வீட்ல அஜித்துக்கு 2 ஓட்டு இருக்கலாம். அடுத்த வீட்ல வந்து வந்து ரஜினிக்கு 2 ஓட்டு இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தனுஷுக்கு இருக்கலாம். சிவகார்த்திகேயன் இப்படி இருக்கும்ல. அப்ப சினிமா நடிகன்ற முறையில நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஓட்டு விஜய் தான் இருக்கிறாங்கலாம் சொல்ல முடியாது. அப்ப அங்கேயே உங்களுக்கு மைனஸ் ஆயிடுதுல்லம்மா. அதனால ஒரு மாய உலகத்துல இருக்கிறீங்க. இந்த கூட்டம் வர்றதெல்லாம் அப்படியே ஓட்டா போட்டுருவான்னு நினைக்கிறேன். நடிகரை பார்க்க வரக்கூடிய கூட்டம். இந்த கூட்டம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேணா ஒரு டெஸ்ட் வேணா எடுக்கலாம். ஒரு 2 நடிகர நீங்க ரெடி பண்ணுங்க. விஜய் வந்துட்டு போகட்டும். அந்த மக்கள் அப்படியே ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவகார்த்திகேயன வர வைங்க. இல்ல ரஜினிய வர வைங்க. இல்ல வேற அஜித்த வர வைங்க. அந்த நபர்களே வராங்களா இல்லையான்னு பாருங்க. சினிமா நடிகனை பார்க்க வர கூட்டம் எல்லாம் வந்து வாக்களிக்கன்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப முட்டாள்தனமானது. அது உங்களுக்கு காலம் தான் பதில் சொல்லும். அப்போ எதுவுமே கிடைக்காதா? அப்போ ஒண்ணுமே இல்லன்னு விழும். ஒரு தொகுதிக்கு ஒரு 3,00,000 வாக்குகள் இருக்குன்னா, ஒரு தொகுதிக்கு 5,000, 10,000 வாக்குகள் வரும். இப்ப விஜயே நேரடியா தேர்தல்ல நிக்கிறாருன்னு வச்சுக்கங்க. களத்துல நிக்கிறாருன்னா, அங்க ஒரு போட்டிய உருவாக்க முடியும். ஆனா வெற்றின்னு சொல்ல முடியாது. போட்டி கடுமையான இப்ப இதே பெரம்பூர் தொகுதியில
அவர் வந்து போட்டியிடறாருன்னு வச்சுங்களேன். இப்போ ஆளுங்கட்சியில வந்து 1,00,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆவரேஜா சராசரியா ஒரு தொகுதிக்கு 3,50,000 வாக்குகள்மா. 3,00,000 4,00,000 கூட இருக்கு. சரிங்களா? அப்போ சராசரியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1,00,000 வாக்குகள வாங்குறாங்க. போட்டி வேட்பாளருக்கு வந்து 4 பேர் நிக்கிறாங்கல்ல. அந்த 4 பேர்ல ஒருத்தரா இவர் இருக்காருன்னா, ஆளுங்கட்சியோட போட்டியிடுற இடத்துல எளிதா வந்துருவாரு. அதுவும் பெரம்பூர்ல நீங்க சொல்லக்கூடிய தொகுதியில வந்து என்ஆர் தனபாலனுக்கு ஒரு வேளை கொடுத்தா, சரிங்களா? ஆர்டி சேகருக்கு போட்டியா வந்து என்ஆர் என்ஆர் தனபால். தனபாலன் இருக்க மாட்டாரு. விஜய் வந்துருவாரு. காரணம் விஜய் நேரடியா களத்துல அங்க இருந்தா. என்டிகே மெர்லின்ன்ற ஒருத்தவங்க எல்லாமே இருக்காங்கல்ல. அவங்க இருக்காங்கம்மா. அவங்களுடைய வாக்குகள வந்து தக்க வச்சுப்பாங்க. அல்லது கூடுதலா வாக்குகள் 10,00,000 வந்து என்ன 20,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்களா? கூடுதலா ஒரு 10,000 வாக்குகள் வாங்குவாங்க. அவ்வளவுதான். இது விஜய் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா விஜய் நேரடியா களத்துல இருக்கிறதுனால, இப்ப விஜய் போட்டியிடாமல் அந்த இடத்துல வந்து வேற ஒரு கேண்டிடேட் போட்டியிடுறாங்க. விஜய் நிக்க வைக்கிற கேண்டிடேட்டே போட்டியிடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன், அப்ப சொல்ல முடியாது. அப்ப கடுமையான போட்டி ஆயிடும். அப்போ ஆளுங்கட்சி தான் வரும். காரணம் என்னன்னா, ஆளுங்கட்சி கிட்ட இருக்கிற சில பிளஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா, என்டிகே கிட்ட கிடையாது. என்ன பிளஸ்? ஆளுங்கட்சிக்கு பணம். பணம். என்டிகேல பணம் தர மாட்டாங்க. கொள்கைக்காக விழக்கூடிய ஓட்டு. அப்ப இந்த 20,000 வாக்குகள் ஏற்கனவே மெர்லின் வாங்கியிருக்கிற அந்த 20,000 வாக்குகள் 40,000 ஆகும். 30,000 ஆகலாம், இல்ல 40,000 ஆகும். ஆனா வெற்றின்ற அந்த இலக்குக்கு போக முடியாது. அப்போ இந்த இடத்துல யார் வெற்றின்னு அந்த ஏன்னா இன்னும் அதுலருந்து மக்கள் மீளல. இந்த இலவசம் அது இது இதெல்லாம் இருக்கு இல்லையா? கட்சி கட்டமைப்பு, இலவசம் இதெல்லாம் இருக்குல்ல. நெறைய விஷயங்கள் வந்து சாதி, இன்னும் நெறைய இருக்கு. ஸோ ஒரு ஒரு 5 கேட்டகரிஸ் 5 வகையான உத்திகள் இருக்கு. அந்த உத்திகள் எல்லாத்தையும் நீங்க எடுத்தால் கூட, விஜய்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிம்பம் வந்தோனாக்கா கடும் போட்டிய உருவாக்கலாம். அப்போன்னு வெற்றி, தோல்வி சொல்ல முடியாது. ஏன்னா, தேர்தல் களம் ஒரு நாள்ல மாறும். 1 மணி நேரத்துல மாறுன கதைலாம் இருக்கு. கமலஹாசன் அந்த சோதனை அங்க வந்துச்சு. மேற்கு தொகுதியில வந்துச்சு. கோவை மேற்குல. 150 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சுட்டாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாருன்னாங்க. எவ்வளவு இழுபறி? அந்த மாரி ஒரு இழுபறிய கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதெல்லாம் கடந்த காலத்துல நடந்திருக்கு. என்னன்னா நமக்கு டோக்கன் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கம்மா. இங்க மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நினைக்கிறதெல்லாம் சினிமா ஸ்டார், மெகா ஸ்டார் இதெல்லாம் நினைக்கலாம். சரிங்களா? நீங்க அப்படியே ஒரு போட்டியிட்டால் கூட பார்த்தீங்கன்னா, நெருக்கடி வந்து கடுமையான நெருக்கடி உருவாக்கும்போது, கடைசி நேரத்துல இந்த மக்கள் வந்து எப்படி வாக்களிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்துல இவர் தொகுதி பக்கமே போக முடியாத ஒரு சூழல் கூட வரலாம். வேற ஒரு தொகுதியில இருக்கலாம். அந்த இடத்துல இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா 3,00,000 வாக்குகள் தான். வெறும் 20 டோக்கன குடுத்து அடிச்சானுங்க. எது? 20 டோக்கன் இந்த டோக்கன் பத்திரமா வச்சுங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நீங்க வந்தீங்கன்னா, இந்த டோக்கன குடுத்துட்டு ரூ. 2,000 வாங்கிக்கலாம்ன்னான். அதோட போனவங்க தான் யாரு? டிடிவி. இது டிடிவி தானே. அவ்வளோதான். அந்த 20 டோக்கன வச்சு திருப்பி திருப்பி பார்த்துருந்தாங்க அவ்வளோதான். டோக்கன குடுத்தவரும் செத்து போயிட்டாரு. யாரு? வெற்றிவேலு. டோக்கன குடுத்தவரும் இப்ப உயிரோட இல்ல. இப்ப வந்து நீங்க சொல்லுங்க பார்க்கலாம் வந்து டிடிவிய வந்து ஆர்கே நகர்ல நிப்பாரா ஆர்கே நகர்ல? நிக்க முடியுமா? முடியாது. அந்த 20 டோக்கன் எடுத்துன்னு வருவாங்க. இப்ப புரியுதுங்களா? அதனால அந்த 20 டோக்கனுக்காக ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி 2த்தையுமே வந்து முறியடிச்சு ஜெயிச்ச கதைகள்லாம் இருக்கு கடந்த காலத்துல. அதனால வந்து விஜய் அவர்களுக்காக வந்து 234 தொகுதியிலும் அவர் வந்து கேட்டா 234 தொகுதியிலும் டெபாசிட் இழப்பாரு. பல தொகுதியில டெபாசிட் இழப்பாரு. அதுல சந்தேகமே வேண்டாம். வெற்றி அடைகிறது வந்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் வெற்றி அடைஞ்ச மாரி இவர் வேணா ஒருத்தர் கூட ஜெயிக்கலாம். ஆனா அதுக்காகத்தான் விஜய் என்ன செய்றாருன்னா, தேர்தல்ல போட்டியிடணுமா அப்படின்ற ஒரு கேள்வியோட இருக்கிறாரு. இன்னும் உறுதி ஆகல. அது டிக்ளேர் ஆகட்டும், மறுபடியும் நம்ம பேசலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பெரம்பூர்ல வந்து ஆர்டி சேகர்லாம் திமுக தரப்புல வலுவான கூட்டணியில இருக்கிறாங்க. ஆதிசேகர் அவர்கள் எம்எல்ஏவா இருந்தாலும், அந்த ஏரியாவே ஃபுல்லா வடசென்னை ஃபுல்லா கையில இருக்கிறது வந்து சேகர் பாபு அவர்கள் கையில இருக்குன்னு சொல்றாங்களே. கையிலனா எப்படி வச்சிருக்காரு? அந்த ஏரியால எது நடந்தாலும் இவர் தலைமையில தான் அதுக்கு காரணம் நடக்கும். என்ன? நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. நானே சொல்றேன். அதான் சார் ஒரு எம்எல்ஏவா பாருங்க. இங்க நீங்க இருக்கிறாரு. நல்லா புரியுங்க. முதல்ல சேகர் பாபுவோட இந்த நடவடிக்கை இருக்குல்ல, அமைச்சரா நடவடிக்கை. அமைச்சர் நடவடிக்கை எடுத்துங்க. உண்மைய ஒத்துக்கணும். எனக்கு இறை நம்பிக்கைலாம் எனக்கு இல்ல. இத சொன்ன உடனே சேகர் பாபுட்ட ஏதோ நான் வாங்கிட்டேன்னு நெனைக்காதீங்க. நான் வந்து எனக்கு இறை நம்பிக்கை கிடையாது. கோயிலுக்கு நான் போமாட்டேன். சாமிக்கும் நமக்கும் ரொம்ப தூரம். அவங்க வேலைய அவங்க பார்க்கணும். நம்ம வேலைய நம்ம பார்க்கணும் இருப்பேன். ஆனால் சேகர் பாபு கிட்ட இருக்கிற அந்த இந்து அறநிலையத்துறைன்றது ஒரு துறை இருக்குன்னா, சேகர் பாபு வந்த பிறகு தான் அந்த துறைக்கு வந்து இவ்ளோ வேலைகள் நடக்குமான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா, கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கோயில் எல்லாம் வந்து பாழடைஞ்சு எது வெள்ளை அடிக்கிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு தான் இருந்தது. ஆனா அந்த கோயில்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோபுரம் வச்சு அத பண்ணி, இத பண்ணி எல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணி நெறைய கோயில்கள் நானே பார்த்துருக்கிறேன். சென்னைய சுற்றியுள்ள கோயில்களையும் நான் சொல்றேன்.
சென்னையில இருக்கிற ஒரு பிரதான கோயில்கள் மட்டுமே இல்லாம, சுற்று வட்டாரத்துல இருக்கிற கிராமங்கள்ல இருக்கிற சென்னையை சுற்றி உள்ள இருக்கிற அந்த புறநகர் பகுதியில இருக்கிற அந்த கோயில்களை எல்லாம் வந்து 1500 வருஷம், 2000 வருஷம் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 3000 கோயில்னு சொல்றாங்க. ஆனா, என் கண்ணுக்கு முன்னாடியே பல கோயில்கள் நான் பார்த்திருக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலைகள் நடந்திருக்கு. ஒரு ஒரு கோயில்லயும் வேலைகள் நடந்திருக்கு. அதுக்காக வந்து நிதி ஒதுக்கி அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க. சிறப்பா வேலை செஞ்சிருக்கு. அது துறை சொல்றேன். அதை தாண்டி கட்சின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, வடசென்னைய வந்து உள்ளங்கையில வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, வடசென்னையில எத்தனை தொகுதி இருக்கோ சட்டமன்றத்துல அத்தனை தொகுதியிலும் வந்து பார்த்தா, அவருடைய நேரடி கண்காணிப்பு இருக்குன்னா, ஒரு காதுகுத்து, ஒரு கல்யாணம், எந்த பொது நிகழ்ச்சி, எதையும் வந்து தொகுதியில நடக்கக்கூடிய அத்தனை கட்சி பணிகள், கட்சிக்காரர்களுடைய வீடுகளுக்குள்ள அத்தனை சுப நிகழ்ச்சிகளுக்கு யார் அப்பியர் ஆகுறாரு கேட்டா, ஸ்டாலின் ஆகுறாரோ இல்லையோ இவர் ஆயிருவாரு. கொளத்தூர் தொகுதியே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு ஏன் வந்து ஜொலிக்குது காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கு. மார்வாடிகள போய் கேட்டாலும் கூட இந்த சவுகார்பேட்ல போய் மார்வாடிகிட்ட போய் கேட்டீங்கன்னா, அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, சேகர் பாபு பேர தான் சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க. அங்க நியாயமா அந்த வந்து அந்த அவங்கலாம் சங்கி தானே, கிட்டத்தட்ட சங்கி தானே. என்ன சொன்னா பிஜேபி தானே சொல்லணும். ஆனா சேகர் பாபு சொல்றாங்க. அப்போ அந்த தொகுதி மக்கள் கிட்ட செய்யக்கூடிய வேலைகள், நீங்க நடிகையோட கல்யாணத்துக்கு காது குத்து அதாவது வளைகாப்புக்கு போறீங்க. புரியுதா சொல்றது? ஆனா இவங்க எங்க போறாங்கன்னா, கட்சிக்காரங்களுடைய அந்த வீட்டு நிகழ்ச்சிக்கு கல்யாணமோ, காட்சியோ வந்து வளைகாப்போ எல்லா நிகழ்ச்சிக்கும் இவங்க போறாங்க. இப்ப புரியுதுங்களா? நீங்க அங்க போறீங்க நடிகை அவங்க கட்சிக்காரங்களுடைய அப்போ கட்சி செல்வாக்குன்னு எப்படி வரும்? உள்ளங்கையில வச்சிருக்காங்கன்னா ஒரு நாள்ல வந்து கொண்டு ஏன் நீங்க உங்களால முடியல? ஏன் ஜெயக்குமாரால ஏன் முடியல? சொல்லுங்க நீங்க. உள்ளங்கையில ஏன் கட்சியினரே கூட நீங்க எடுத்துங்க. அதான் ஒரு முறை கேட்டது கூட முதலமைச்சரே சொன்னாராம். புரியுதுங்களா சொல்றது? வேலை செய்யணும்ல. அப்ப வேலை கட்சியோட வேலை செய்றாரு. அப்ப கட்சி உள்ளங்கையில இருக்குது. அரசியல் ரீதியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றுக் கட்சிகளும் அங்க வர முடியல. காரணம் என்னன்னா, அவ்வளோ வேலைகள் செய்றாங்க. உழைப்ப நீங்க வந்து கவனத்துல எடுக்கணும். எனக்கே சொல்றாங்க சில பேரு. அவரு வந்து எத்தன மணிக்கு தூங்குறாருன்னே தெரிய மாட்டேங்குதுன்றாங்க. ஏன்னா, இரவு முதலமைச்சரோட டிராவல் பண்ணிட்டு 2 மணிக்கு வந்துட்டு 4 மணிக்கு காலைல 5 மணிக்கு கிளம்பி போறது ஒண்ணு இருக்குல்ல. இடையில 2 மணி நேரம், 3 மணி நேரம் தான் தூங்கவே முடியுதுன்றாங்க. சேகர் பாபு. நான் சொல்றது தான் நான் சொல்றேன். நான் பார்க்கல. முதலமைச்சரோட நைட் 11 மணி வரைக்கும் இருக்கிறாரு. 12 மணி வரைக்கும் இருக்கிறாரு. 1 மணி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா, எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டு, மறுபடியும் 4 மணிக்கெல்லாம் கிளம்புனா, அப்போ இடைப்பட்ட அந்த நேரம்ன்றது 3 மணி நேரம். அவ்வளவு ஒரு முதலமைச்சர் கூட மட்டும் இருக்கிறது கிடையாது. அதை தாண்டி கட்சி பணிகள். இப்ப முதலமைச்சர் வெளிநாடு சாரி வெளி மாவட்டங்களுக்கு போயிறாருன்னா, அவரோட சேர்ந்து போல. பொதுவான அரசு நிகழ்ச்சிக்கு தான் போறாரு. ஆனால் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, உள்ளங்க அப்ப அவரு எவ்வளவு பேர முடிக்க விடணும், எவ்வளவு பேர வேலை வாங்குவாரு? இது நம்ம பார்த்து பொறாமைப்படுறது பிரச்சனை இல்லம்மா. ஆனா அது எவ்வளவு வலிகள் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கத்தானே செய்யுது. இத தாண்டி நீங்க சொன்னீங்க பர்சனல்ன்றீங்க. எல்லா மனுஷனுக்கும் பர்சனல்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. எல்லா மனுஷனுக்கும் வந்து கஷ்டங்கள் இருக்கு, வலிகள் இருக்கு. அதெல்லாம் கடந்து தானே பொது வாழ்க்கையில பயணிக்கிறாங்க. நம்ம போற போக்குல சேகர் பாபு உள்ளங்கையில வச்சுக்கிறாருங்க அப்படின்னா, உள்ளங்கையில தான் வச்சிருப்பாங்க. ஸோ இங்க அதுக்காக நான் தூக்கி வச்சு பேசுறேனுங்க. எதிர்ப்புகளும் சிலது இருக்க தான் செய்யுது. சேகர் பாபு கட்சிக்கு உள்ள கூட சில பேர் பொறுமலாம். இது தேர்தல் நேரத்தில் நெருங்கட்டும்பா, தேர்தல் நெருங்கட்டும். நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட உள்ள உட்கட்சியிலே இருக்கும். பொறுமல் இருக்க தான் செய்யும். இல்லாமலாம் இருக்காது. மாற்றுக் கட்சியில பொறுமல் இருக்கும். உள்கட்சியிலும் பொறுமல் இருக்க தான் செய்யும். அவர் அதிமுகலேருந்து வந்தவரு. நாங்க காலங்காலமா வந்து திமுகலயே இருக்கிறோம். அவர் அதிமுகல வந்துரும். அந்த பேர சொல்லலாம். ஆனாலும் இப்ப இன்னைக்கு உள்ளங்கையில இருக்கு. கட்சி உள்ளங்கையில வச்சிருக்காருன்னா, அதுக்கு உழைப்புகள் இருக்குல்லம்மா. எல்லாரும் எல்லாமே முடியாதுல்ல. சார் 2026ல அந்த பெரம்பூர் தொகுதியில ஆனா நல்லா யார் தெரியுது. விஜய்க்கு வந்து இப்ப சேகர் பாபு பார்த்து பயம் இருக்குது. அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது. உங்க கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படித்தானே இருக்கு. இல்ல சார் அவருக்கு ஏன் சார் பயம் வரப்போகுது? அவரு நின்னு தானே சார் இருந்தாலும் ஒரு ஜெயிக்க நெருடல் இன்னைக்கு சேகர் பாபுனா ஒரு வடசென்னையில ஒரு வைப்ரேஷன் இருக்கும். பொதுவா சொல்றேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒண்ணு இருந்ததுமா. ஒரு வைப்ரேஷன் தான். வைப்ரேஷன் தான் நான் சொல்றேன். அதாவது மொத்தம் அப்படியே அவர் வந்து வடசென்னையே மொத்தமே அவர் மடிச்சு பாக்கெட் உள்ள வச்சு அப்படிலாம் நான் சொல்லல. ஒவ்வொரு காலகட்டத்தில நான் எனக்கு 54 வயசு ஆகுதுமா. நான் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு தானே வரேன். நான் ஸ்கூல் போயிட்டு வரும்போது பரிதில எழுதி ஓட்டு கேட்க வந்தாரு. அதே பெரம்பூர் பகுதியில நான் இருந்தேன். 80 84 84 நினைக்கிறேன். 83 84 நினைக்கிறேன். ஆ ஏறக்குறைய ஆயிடுச்சுல்ல. 40 வருஷம் தாண்டி போயிடுச்சுல்ல. இல்லையா? கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆகுது இல்லையா? ஆ அப்ப நான் பார்த்தேன் 40 வருஷம் ஆகுது. என்ன கரெக்ட்டா 40 வருஷம் தான் ஆகுது. 83 அப்போ பரிதில எழுதி ஓட்டு கேட்டு வந்தாரு. நானே பார்த்தேன். அன்னைக்கும் அதுக்கு முன்னாடி இளம் பரிதி அவங்க பெரம்பூர் தொகுதியில. பழைய கதைய சொல்றேன் நானு. பரிதி இளம் பரிதிக்கு முன்னாடி இளம் பரிதின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா
இருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து இப்ப இவர் இருக்கிறாரு. அடுத்து இப்ப யாரு இது ஆர்டி சேகர் தான் குடுப்பாங்களான்னு சொல்ல முடியாது. இல்ல. பரிதி இளம் சுருதின்னு சொல்லி அவங்களுடைய குடும்பத்த சார்ந்தவங்களே இருக்கிறாங்க. பரிதி இளம்வழுதியோட அவங்க மகனும் யாரோ இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் வந்து போட்டியிடலான்ற மாரி சொல்றாங்க. யாரு சீட்டு குடுப்பாங்கன்னு தெரியல. ஆனால் ஆர்டி சேகர்லாம் தொகுதி பொறுத்தவரைக்கும், வட சென்னை பொறுத்தவரைக்கும் இருக்குன்னா, சென்னையே திமுக கோட்டை தான். சரிங்களா? நீங்க எலக்ஷன் நிக்கலாம். வெற்றி பெறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க சரிங்க. ஏன் மாய உலகத்துல இருக்கீங்க? விஜய் யார் தெரியுமா? அவரு பெரிய ஸ்டார். நீங்க குஷி படத்த பார்த்த அந்த விஜய். இப்படியே தான் நீங்க பூவே உனக்காக பார்த்த விஜய். இதே கனவுல இருக்கிறீங்க நீங்க. அரசியல் களம்லாம் வேற. புரியுதுங்களா சொல்றது? இப்படி கூட வச்சுக்கலாம்ல சார். ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமே வந்து வடசென்னையில நிக்கிறாரு. அவரு தைரியத்தையும் கூட பாராட்டலாம்ல. நிக்கிறாருன்னா தைரியம் எது தைரியம்? வந்து சேகர் பாபுக்கு ஈக்குவலா ஒரு நிக்கிறாருல்ல சார். நிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம். அப்ப நிக்கலனா அவரு தைரியம் இல்லன்னு சொல்லிட்டீங்களா? அவருக்கு தைரியம் இருக்கிறதுனால தான் சார் அரசியலுக்கு நான் அந்த வந்திருக்காரு. கதைலாம் உங்கள்ட்ட கேட்கல. இப்ப நீங்க நிக்கிறாரு தைரியம் இருக்கு. இப்ப தேர்தல்ல வந்து நிக்கலன்னு வச்சுக்கங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒத்துப்பீங்களா? தைரியம் இல்லன்னு. தைரியத்துக்கு இதுக்காக சம்மந்தம் கிடையாதும்மா. இது அரசியல் இது. புரியுதுங்களா சொல்றது? இங்க வெற்றி தான் வந்து வெற்றிக்கான உத்தி தான் முக்கியம். இங்க தைரியம்லாம் கிடையாது. எவ்வளோ பர்கூர்ல ஜெயலலிதா தோத்தாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? பர்கூர்ல நின்னு சுகவனம்னு ஒருத்தர் நின்னு ஜெயிச்சாரு. ஜெயலலிதாவும் ஜெயிச்சாரு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்க? அதனால இது தைரியம் அதெல்லாம் கிடையாது. தைரியமா நிக்கிறாரு. எல்லாம் நீங்களா சொல்லிட்டு இப்படியே சொல்லி சொல்லி பயப்படுற ஆளா நானு இப்படி ஒரு சொன்னான் பாருங்க. எது? பயப்படுற ஆளா நானு. எது? அத கேட்டாலே முடிஞ்சு போச்சு. இந்த முதல்ல தைரியமானவங்க அத சொல்லவே மாட்டாங்க. நான் தைரியமானவன்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க நடவடிக்கையிலே காட்டிட்டு போவாங்க. புரியுதா சொல்றது? அக்கேஷனலா சொல்லலாம். நீங்க ஒரு மேடையில வந்து உட்காரணும்னா, நான் பயப்படல, நான் பயப்படல, நான் பயப்படல, நான் பயப்படல, நான் பயப்படல, நான் பயப்படல இப்படியே சொன்னா பயம் இருக்குன்னு அர்த்தம். பயந்தவன் தான் அது 10 முறை சொல்லிட்டு இருப்பான். சரிங்களா? அதனால பார்க்கலாம். பெரம்பூர் தொகுதியில நிக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே சார். ஒருவேள அவரு நிக்கல அப்படின்னா, ம். அடுத்து இருக்கிற கட்சிகள்ல யார் சார் ஜெயிப்பா? டிஎம்கே தான் ஜெயிக்கும். ஏன் சார் ஏடிஎம்கே என்ன ஏடிஎம்கே தனபால் என்ஆர் தனபாலனுக்கும் என்னம்மா சம்மந்தம்? ஏடிஎம்கே நீங்க சொல்லுங்க. என்ன கட்சியில உழைச்சிருக்கிறாரு? அதிமுகல கட்சியில உழைச்சவங்க சொல்லுங்க. இப்ப ஆர்டி சேகர்ன்னா அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதிமுக வேணா வாக்கு நீங்க கேளுங்க. அந்த அதிமுக என்ன வந்து வாக்குகள் சரிஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. நீங்களே சொல்லுங்க. என்ஆர்டி பொறுத்தவரைக்கும் நான் என்ஆர் தனபாலன் பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு வியாபாரி. ஒரு தொழிலதிபர். அவ்வளோதான். அதை கடந்து அதிமுக அவங்களுக்கு என்ன தொடர்பு? சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. அவங்கலாம் ஒரு தனியா ஒரு கட்சி வச்சு நடத்தி, ஏதோ ஒரு நாடார் ஏதோ கட்சி ஏதோ ஒரு கட்சி வச்சிருந்தாருல்ல அவரு. ஏதோ ஒரு கட்சி ஒரு பேர் கூட வச்சிருந்தாரு. அது அவருக்கே தெரியுமான்னு தெரியல. ஒரு தனி அவங்கலாம் அந்த கட்சி நடத்த முடியாம அந்த கட்சிய ஊத்தி மூடிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம்கேல சேர்ந்துட்டாங்க அவ்வளோதான். ஸோ பெரிய கட்சி அதாவது கேட்டா இங்க அதிமுகல வந்து பெரிய ஒரு ஆழமான வந்து ஒரு பிடிப்புலாம் கிடையாது. நீங்க வேற தொண்டர்கள் சொல்லுங்க. இப்ப நீங்க மற்ற கட்சிக்காரங்க செல்லூர் சொல்லுங்க. இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில இருக்க ஒவ்வொருத்தர் சொல்லுங்க. நீங்க ஜெயக்குமார் சொல்லுங்க. அவர் காலம் காலமா வந்து எம்ஜிஆர் காலத்திலருந்து எம்ஜிஆர் காலத்தில கட்சியில சேர்ந்துருக்கலாம். ஆனால் ஜெயலலிதாவால வளர்க்கப்பட்டவர். என்ஆர் தனபாலனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுக என்ன சம்மந்தம்? திடீர்னு ஒரு கேண்டிடேட்டா குடுத்துறீங்க, நிக்கிறாங்க. அவ்வளோதான். ஸோ அதுவே பெரிய வீக்னஸ். அங்க போட்டின்னா, அது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் நின்னால் போட்டி. விஜய் நிக்கலன்னா, டிஎம்கே, ஏடிஎம்கேக்கு தான் போட்டி. இதுல விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து அதிமுக வாக்குகள் சரியும்போது, அங்க விஜயே போட்டியிடலன்னா, விஜய் டிவிகே சார்பில் யாராவது போட்டியிட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அங்க போட்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கேவோ, டிஎம்கே கட்சி லெவல்ல போட்டியிடலாம். ஆனா நாம் தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிகேவோட வாக்குகள பறிக்கிற இடத்துல இருப்பாங்க. டிவிகேக்கு ஒரு பெரிய வாக்குகள் இருந்தா கூட பார்த்தீங்கன்னா, அங்க காம்பீட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மெர்லின் பண்ணுவாங்க. மக்கள் நீதி மய்யம் ஒரு 17,000 ஓட்டு வாங்கியிருக்கு. 2021ல. அந்த ஓட்டு யாருக்கு போகும்? யாருக்கு போகும்? என்டிகேக்கு போகும். விஜய் இன்னைக்கு வந்துறாருன்னு நீங்க சொல்றீங்கல்ல, விஜய் வந்து பார்த்தீங்கன்னா, வந்து அதிமுக வாக்குகள வந்து பறிப்பாரு. ஏன்னா என்ஆர்டின்றது வீக்கான கேண்டிடேட் தான். அந்த இடத்த பெரம்பூர் தொகுதிய பொறுத்தவரைக்கும். அப்போ இங்க இந்த டிவிகே வாக்கு வந்து அதிமுக வாக்குகள பறிக்கும். அப்போ ஏற்கனவே இருக்கிற அந்த வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா, 17,000 ஓட்டு இருக்கு இல்லையா? மக்கள் நீதி மய்யம் பெற்ற ஓட்டு. அந்த ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கணிசமா ஏன்னா கூட்டணிக்கு போயிட்டாரு. மக்கள் நீதி மய்யம் எதோட போயிருக்கு? டிஎம்கே கூட டிஎம் கூட போயிருக்கு. கணிசமான வாக்குகள் போகும். ஏன்னா, எதனால சொல்றேங்கன்னா, அந்த 17,000 வாக்குகள் வந்து கமலஹாசனுக்காக விழுந்த வாக்கு நீங்க நெனச்சிராதீங்க. மாற்று அரசியல விரும்பக்கூடியவர்கள் வந்து, அந்த வாக்குகள வந்து நியாயமா என்டிகேக்கு போட்டிருக்கணும். ஆனா, என்டிகே வந்து பார்த்தீங்கன்னா, மாற்று அரசியல் இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டார்ச் லைட்டு வச்சு இந்த டிவி டிவில எல்லாம் உடைச்ச உடனே உடைச்சாங்க. மக்கள் வந்து நாம் தமிழுக்கு வாக்களிக்காம, அந்த வாக்குகள் வந்து கேட்டீங்கன்னா, மக்கள் நீதி மய்யத்துக்கு போட்டாங்க.
இப்போ வந்து என்னன்னு கேட்டா வந்து மாற்று அரசியல்ன்றது உறுதியாயிடுச்சு. யார் தராங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா விஜய் மாற்று அரசியல் பத்தி பேசவே இல்ல. அவர் வந்து திராவிட கொள்கைகளோட போறாரு. அப்போ மாற்று அரசியல் நீங்க குடுக்குற இடத்துல என்டிகே தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 17,000 வாக்குகள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 வாக்குகள் வரைக்கும் வந்தீங்கன்னா, மெர்லின் ரோஸ்க்கு விழுந்துரும். ஒரு 7,000 வாக்குகள் வந்து அலைன்ஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, வந்து கமலஹாசனுக்காக விழுந்த ஓட்டுகள் வந்து அங்க போகும். கமலஹாசனுக்காக விழுந்த ஓட்டு. நடிகன்ற முறையில கமலஹாசன் விழுந்த ஓட்டுகள் மட்டும் தான் இன்னைக்கு கூட்டணின்ற அடிப்படையில அங்க போகும். ஆனா மாற்று அரசியல்னு அவர் சொன்னதுனால, அவருக்கு அந்த மாற்று அரசியல நம்பி வாக்களிச்சவங்க என்டிகேக்கு வாக்களிப்பாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுது. அப்போ விஜய் வந்து மாற்று அரசியல்னா விஜய் சொல்லவே இல்ல அத. விஜய் என்ன சொல்லணும்? 2 திராவிட கட்சிகளுக்கு நான் தான் மாற்று அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? சொல்லலையே. அப்படிதான் ஒருத்தர் ஊழல் அரசு பாருங்க ஊழல் இல்ல. மாற்று அரசியல்னா 2 திராவிட கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்று அரசியலா நான் வரேன் அப்படின்னு சொல்லவே இல்ல. கொள்கை அரசியல் எதிரி தான் நீங்க டிஎம்கே தான் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அதிமுக நீங்க எப்பவுமே இப்பதான் சமீபத்தில சொல்றீங்க ஊழல் சக்தின்னு சொல்றீங்க. ஏன் போன வாரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊழல் சக்தின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினான்னு சொல்றான். அதுவே முரணா இல்லையா? ஏன்டா ஊழல் சக்தின்னு சொல்ற பிறகு ஏன் அவங்க பேச்சுவார்த்தை நீங்க பேச்சுவார்த்தை நடத்தாதையா வந்து அவங்க வந்து பேசுறாங்க? 90 சீட்டு குடுக்குறேன்னு சொன்னாங்க. ஏன் பேசுறீங்க நீங்க? மொத்தமே நீங்க அணுகக்கூடாதுல்ல. அந்த டாக்கே வரக்கூடாதுல்ல. அவர் சொன்னாரு பாருங்க, எங்களோட யாரும் பேசல, நாங்க யாரோடும் பேசவே இல்ல. யாரு? இபிஎஸ். நியாயமா நீங்க அத தானே சொல்லணும். அப்ப நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்கனாலே முடிஞ்சிச்சுல்ல அது. அப்பயே முடிஞ்சிருச்சு. புரியுதா சொல்றது? சார் மாசம் ரூ. 2,00,000 தர்றேன் சார். நீங்க வந்து எங்கள ஆதரிச்சு பேசணும் சார்ன்னு என்கிட்ட கேட்கறான்னு வச்சுக்கங்களேன். அப்படியாங்க? நான் யோசிச்சு சொல்றேங்கன்னா முடிஞ்சிச்சு. இது கபாப் போட்டேன்னு அர்த்தம். அப்பவே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. நான் அந்த மாரி ஒரு பேச்சு அந்த மாரி பேசுறது இல்லங்க. என் மனசுல பட்டத நான் கருத்த நான் பேசணும். அதனால இந்த 2,00,000 அப்பயே முடிச்சிடணும். அப்பயே வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். அப்படியா சார்? நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் சார்ன்னா முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன அர்த்தம்? நான் கபாப் போடுறேன்னு அர்த்தம். கமா போடாது. புள்ளி வைக்கணும்ல. அப்ப நீங்களே சொல்றீங்க இப்ப வந்து, எங்ககிட்ட பேசுனாங்க. 90 சீட் வரைக்கும் பேசுனாங்க. அப்ப 90 சீட்டு வரைக்கும் பேசுனாங்கன்னா, அப்ப என்ன பொருள்? அப்ப 70 பேசுனாங்க, 80 பேசுனாங்க, 90 பேசுனாங்க. 90 வரைக்கும் பேசுனாங்க. அந்த லாங்குவேஜ் புரியுங்க. நான் அந்த ஆதவர்ஜுனா சொன்ன லாங்குவேஜ் பாருங்க. 90 சீட்டு வரைக்கும் பேசுனாங்க. 90 சீட்டு வரைக்கும் இல்ல. 90 சீட்டு பேசுனாங்கல்ல. 90 சீட்டு வரைக்கும் பேசுனாங்கன்னா என்ன அர்த்தம்? அதான் புரியுதுங்களா? மாற்றானுக்கு பாருங்க வாயில. இது அவன் சொன்னான் பாருங்க இந்த ராஜ்மோகன். நீங்க ஜனநாயகன் படம் வந்து ஷூட் எடுத்தீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டா, இல்ல இல்ல நாங்க ஷூட்லாம் எடுக்கல. ரிஹர்சல் பார்த்தோம். ஏன்டா ரிஹர்சல் எதுக்கு பார்ப்பாங்க? அதுக்கு தான் ரிஹர்சல் நிர்மல் குமார் விளக்கம் குடுத்துட்டார்ல சார். எதுவுமே பேசல. நிர்மல் குமார் சொல்றான், ராஜ்மோகன் ஒண்ணு சொல்றான், ஆதவர்ஜுன் ஒண்ணு சொல்றான். ஏன்டா ஜனநாயகன் படம் ஷூட்டிங் எடுத்தீங்கன்னா எனக்கு நான் எடுக்கலன்னா முடிஞ்சிச்சு. எது? எடுக்கலாம் முடிஞ்சுங்க. எங்களுடைய ஃபைலுக்காக அவங்க எடுத்தாங்க. ஃபைல்னா என்ன? நாங்க வந்து ஃபைல் பண்ணி வைக்கிறோம். எங்களுடைய புரோகிராம் வந்து நாங்க ஃபைல் பண்ணி வைக்கிறோம். அதுக்காக எடுத்ததுனா முடிஞ்சிச்சு. ஜனநாயக படம் ஷூட்டிங் எடுக்கல. நாங்க ரிஹர்சல் பார்த்தோம்னா என்ன அர்த்தம்? தப்பு இல்லையா அது? இப்ப புரியுங்களா? ஏன் ஜனநாயகன் வந்து ஜூன் நாயகன் ஆயிடுச்சு? ஜூன் நாயகனா கூட தெரியல. அது ஜூலை நாயகன், ஆகஸ்ட் நாயகன். எது? அது எப்போ அப்படியே வந்தாலும் ஜனநாயகம் டிசம்பர். தானே சார். நீங்க ஜனநாயகன்றது மாறிச்சுமா. ஜனவரில வந்தா ஜனநாயகன். எது? கரெக்ட்டா? நல்லா ரைமிங்கா செட் ஆயிடுச்சுல்ல? ஜனநாயகன் ஜனவரில வந்தா ஜனநாயகன். அது பிப்ரவரில வந்தா வந்து சொல்லலாம் நீங்க. வரதான் விட எது? மாட்றாங்க சார். எப்படி? ஜனநாயகம் யாரும் வரணும்னு நீங்க எடுத்த லட்சணம் அந்த மாரி. படத்த படமா எடுத்துட்டு போறத விட்டுட்டு, எதுக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருக்கிறவங்கலாம் சாட்டையில அடிக்கிறது? அந்த அளவுக்கு ஆளா நீங்க முதல்ல? உங்க மகன் அடிக்கிறான் சாட்டையில. இவன நியாயமா வந்து இவன் சாட்டை எடுத்து அடிக்கிறான்ல, அவன் ஜேசன் சஞ்சய் கையில எடுத்து நான் அந்த சாட்டை எடுத்து இவன குமுறு குமுறு அடிச்சிரணும் யார? விஜய. அந்த பனையூர்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பங்களாலயே ஓட விட்டு அடிச்சிரணும். யார? விஜய் தான் நான் சொல்றேன். என்ன பயப்படுறீங்களா அப்படி பேசணும்னு? இல்ல. அது ஜேசன் சஞ்சய் செஞ்சிரணும் அத. எது? அவனையும் புஷி ஆனந்த், எது? இவன சேர்ல உட்கார வச்சு விஜய் கட்டி போட்டு, புஷி ஆனந்த், அப்புறம் அந்த ஜெகதீஷ், அப்புறம் அந்த கூட இருக்கிறானுங்கல்ல, அந்த கூட எண்ணெய் வெட்டிக்கு இருக்கானுங்கல்ல, ஒரு 10 பேர் இருக்கிறானுங்கல்ல, இந்த லோலாய் மணி, அந்த இவன் அந்த ராஜ்மோகன் இவங்கலாம் வச்சுட்டு, ஜேசன் சஞ்சய் அடிச்சிருக்கணும் இவங்கள. இவன வந்து ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி போட்டுருக்கணும் விஜய. எது? எங்க வாழ்க்கையடா கெடுக்குறீங்க? வாழ்க்கைய வந்து ஒழுங்கா எங்க அப்பன வாழ வைக்காம வாழ்க்கையடா கெடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு, எங்க அம்மா வாழ்க்கையடா கெடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு சாட்டையில அடி என்ன அடிச்சிரணும். இவன் எப்படி பேசுறான் பார்த்தீங்களா வசனம்? என்ன பேசுறான் வசனம்? அ கவர்ன்மெண்ட் பண்ணுங்கடான்னா, ஊழல் பண்ணி லஞ்சம் திருடினா இருக்கு சொல்லிட்டு அடிக்கிறான்ல, அதே மாரி என்ன செய்யணும்னா, எங்க அம்மாவ வாழ வைக்காம, எங்க அப்பன வாழ வைக்காம வாழ்க்கையடா கெடுக்கு, எங்க வாழ்க்கையடா கெடுக்குன்னு போட்டு அடின்னு கதற கதற அடிச்சிரணும். யார? புஷி ஆனந்த், இந்த ஆதவர்ஜுனா, லோலாய் மணி, இந்த ராஜ்மோகன், லயல். ஜெகதீஷ் எல்லாரையும் அடிச்சிரணும். அவன் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா,
நல்ல வளர்ப்பு, இந்த வன்முறை விரும்பாத வளர்ப்பு. அவன் சாஃப்ட்டா வந்து அவன் கேரக்டர் வந்து சாஃப்ட்டா இருந்தாலும் அவன் போயிட்டான். இப்ப புரியுதுங்களா? நீங்க எடுத்த லட்சணம் இந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் உட்கார வச்சு இவரு அடிப்பாரு சாட்டையில, படத்த ரிலீஸ் பண்றாங்களா? அந்த படத்த முடக்கணும் எனக்கு ஜனநாயகன் அதனால தான் சொல்றேன். ஜனநாயகன் வந்து ஜூன் நாயகன்னு இப்ப பேசிட்டு இருக்கான். பல பேர் பைத்தியங்கள்லாம் உட்கார்ந்து. இது இப்படியே சொல்லி கொண்டு வந்துட்டானுங்க நம்மள. மார்ச் தானுங்க. அப்புறம் தேர்தல் தானுங்க. ஏப்ரல் முன்னாடி எலக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட் வரதுக்கு முன்னாடி வந்துரும் நானுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மே மாதமும் வராது. என்ன? ஏன்னா எலக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ஜூன் வரும்னு இப்ப கதைய விடுறானுங்க. அப்ப பார்த்தீங்களா ஜனநாயகன், ஜூன் நாயகன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அப்படியே போகும். ஜூலை நாயகன், ஆகஸ்ட் நாயகன் அப்படியே போயிட்டே இருக்கும். ஆக மொத்தம் படம் வராது. உங்க நேரத்த ஒதுக்கி வந்து நிறைய தகவல்கள் சொன்னதுக்கு நன்றி.